ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபி ட்ரிப்பு டே 3ல நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் முதல்ல போன இடம் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி ஸ்கை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுங்க. இது வந்து கார்னிஷ் ஏரியாவில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது அபுதாபியில் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஹையஸ்ட் பில்டிங்லாம் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தெரியுங்க. இந்த சீயில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங், கயாக் இதெல்லாம் வந்து மதியம் 3 மணிக்கு மேலே ஆரம்பித்து மிட் நைட் 1 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்குமாங்க. பக்கத்துலேயே குட்டியாக வந்து இப்போ பார்க்குமே இருக்குது. பட் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எங்களால். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த பிளேஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்திகாட் டவர்ஸில் அந்த அப்சர்வேஷன் டெக் அப்படிங்கிற ஃப்ளோருக்கு தாங்க போனோம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் ஹைட்டில் இருக்குங்க. ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருந்து அப்படியே நம்ம வந்து இந்த அபுதாபியை ஃபுல்லாக ஒரு 360 டிகிரியில் பெனோரமிக் வியூவில் பார்க்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. இந்த பிளேஸை சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டலுக்கு தாங்க போனோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பார்த்த இந்த 3 பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருந்தது. இந்த எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ லக்ஸரியாக பியூட்டிஃபுல்லாக செம்ம அழகாக இருந்ததுங்க. இங்கே வந்து விசிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இந்த ரூமெல்லாம் பார்க்க முடியாது, அதே மாதிரி இந்த ப்ரைவேட் பீச்சையும் பார்க்க முடியாது. பட் மற்ற இடங்கள் எல்லாமே பார்க்கலாங்க. செம்ம காஸ்ட்லிங்க. ஆஃப் சீசனில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 150 ரியால் வந்து ரூம் ரெண்ட் அப்படின்றாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க ஹோட்டலில் இருக்கிற ஃபுட் ஐட்டமுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. 1/2 லிட்டர் வாட்டரே வந்து 3 ரியாலுங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நாங்கள் போன டைம் வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சி. நடந்து பசி வந்துடுச்சு. ஸோ லஞ்சை வந்து நாங்கள் அங்கே முடிச்சுக்கிட்டோம். ஆனால் ஒன்றுங்க, இந்த அபுதாபியில் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து இந்த எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டலும் ஒன்றுங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா சுற்றி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் வீடியோ வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா யாஸ் ஐலாண்டுங்க. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் தான். அங்கே வந்து ஈவினிங் 5 o'clock வந்து எல்லோ போட் ரைடு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நார்மலான போட்டிங் அப்படி தான் நினச்சேன். பட் வந்து செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதெல்லாம் போனால் தான் தெரியும். ஒன்ஸ் மோர் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் அப்படியே அங்கங்கே நிப்பாட்டி இந்த பெனோரமிக் வியூவில் அந்த இம்பார்ட்டண்டான பில்டிங் பற்றியும் நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபி ட்ரிப்பு டே 3ல நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.